வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்வி சீசன் 1 எபிசோட் 64 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ராக் சுவர் காலிபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான தாத்தா வந்து வித்துட்டு இருக்காரு. அதை லியோவை பார்த்துட்டு கிராண்ட்பா எனக்கு ஒரு ராக் சுவர் காலிபஸ் வந்து தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கிட்டு ஆசையாக அதை சாப்பிடலாம்னு சொல்லி போகலான்னு பார்த்தா ஹீரோட பேச்சு சவுண்ட் அந்த சைடு கேட்குது. என்ன தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அப்புறம் ஃபெய்யங் அப்புறம் மூணு பேர் தான் அங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்க. போலீசன் நீங்க சொன்ன அந்த அமேசிங் சீனியர் அது இவங்க தானா அப்படின்னு சொல்லி ஃபெய்யங் அங்கே கேட்க, அட பாவியலா இது நிம்மதியாக கூட இவனுங்க சாப்பிட விட மாட்டாங்க போல பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு லியோவும் ஆமா நீங்க இப்போ எங்க போறீங்க இந்த வழி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க, அவங்க மூணு பேர் என்னட்டு சாங் ஜெட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லவும் லியோவோட மனசுல அது எப்படி இருக்குமோ சொல்லி ஆசையை நினைச்சிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட வந்து அவளை வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். சாங் ஜெட்டியில இருக்க தைசி எம்பசியை தான் வந்து காட்டுறாங்க. அங்க பார்த்தா மாஸ்டர் நான் இப்ப திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள வர அங்கே கிங் மெங்டி யாவோச்சி ஹோலி டாக்டர் தான் வந்து உட்காந்துருக்காங்க. துரை டிசபிள் நீ வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டு மெங்டி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த துரை டிசபிளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி இந்த பொண்ணை கூட்டிட்டு ஊர் ஃபுல்லா அப்படி சுத்திட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். ஆண்டி லியோவோ இவங்க தான் என்னுடைய மாஸ்டர், அவங்க கூட பக்கத்துல நிக்கிறாங்கல்ல இவங்க வந்து யாவோச்சி ஹோலி டாக்டர் அப்படின்னு சொல்லி லியோவுக்கு ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். மாஸ்டர் இவங்க தான் லியோவோ கின் யூவோ, இவங்களுடைய கல்டிவேஷன் அது ரொம்பவே ஹெய்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல கிங் மேங்டி லியோவை பார்த்துட்டு இவளை பார்த்தா ஒரு சாதாரணமான எனக்கு வந்து தெரியல, என்னுடைய கல்டிவேஷனை வச்சு பார்க்கும்போது இவளுடைய கல்டிவேஷனை வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இவ கல்டிவேஷன் அட்லீஸ்ட் ஒரு சைட் கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெங்டி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மெங்டியும் உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கத்தை வைக்க, என்னுடைய உடம்பு ஒன்று அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை, நீயும் என்ன ஜிஎஸ் கூப்பிட்ற மாதிரி ஆண்டி லியோவன் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லி லியோவா சொல்ல, இல்ல அது ஒரு நல்ல யோசனையா இருக்காது, ஏன்னா என்னுடைய டிசபிள் அவன் உங்களை ஆண்டி லியோவன்னு கூப்பிடுறான், நானும் உங்களை ஆண்டி லியோன்னு கூப்பிட்டா அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு லியோவும் மனசுக்குள்ள நினைக்கிறான். இவ ஆல்ரெடி அவளுடைய டிசபிள் கூட டியூல் கல்டிவேஷன் பண்ணி ஒரு குழந்தைய வந்து பெத்துட்டான், என்கிட்ட எதுக்கு இப்படி நடிக்கிறான், என்னால இதை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சாலா என்ன அப்படின்னு சொல்லி லியோவை மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஆமா இவங்க எதுக்கு இப்படி என்ன வந்து பாக்குறாங்க, ஒருவேளை எனக்கும் என்னுடைய டிசபிளுக்கு இடையில இருக்க அந்த ரகசிய உறவை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி மெங்கடி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. டப்புனு ஹீரோ வந்து அது கூட வந்துட்டு மாஸ்டர் இந்த சின்ன பொண்ணு தான் குயின் யூஇ என்னுடைய டிசபிளா நான் இவளை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கேன், இந்த பாரு கிரேட் யுவர் மிஸ் மாஸ்டருக்கு நீ ஒரு வணக்கத்தை சொல்லி ஹீரோவோட முகமும் ஆக்சுவலி மெங்கியோட முகமும் அந்த இடத்துல வந்து மாறிடுது. ஏன்னா ஹீரோ வந்து மிஸ்ங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணால ஐயோ மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லணும், கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல உன்னை பார்க்கவே ரொம்ப திறமையான பொண்ணா தெரியுது அப்படின்னு சொல்லி மெங்கடி ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து அந்த சின்ன குழந்தையோட கையில் வந்து போட்டு விடுறான். தேங்க்யூ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையும் மெங்கடிக்கு நன்றி சொல்ல, ஜிஎஸு என்னுடைய கல்டிவேஷனை நான் இப்போ வந்து சரி பண்ணணும், எனக்கு ஒரு தனிமையான ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி லியோவோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஃபெய்யங்கும் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கும் ஈக்கும் ஒரு அறையை நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி லியோவையும் ஈயும் கூட்டிட்டு ஃபெய்யங் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹீரோவோ அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஹோலிசன் இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யாவோச்சி ஹோலி டாக்டர் சொல்றான். பக்கத்துல இருந்த மெங்டி என்னது என்னுடைய டிசபிள் கூட இவ வந்து நைட் வந்து சந்திக்க போறாங்களாம் அடி பாவி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வந்துட்டு மெங்டி வந்து நினைக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மெங்டி தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாங்க, கடந்த ஒரு மாசமா உன்னை ஆளையே நான் வந்து பார்க்கல, நீ எங்க போன, அது மட்டும் இல்லாம ஃபெய்யங்குடைய கல்டிவேஷன் கடந்த ஒரு மாசத்துல அது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட மெங்டி கேட்க, ஆமா மாஸ்டர் நீங்க எல்லாமே என்னுடைய விங்ஸ் தான், நீங்க எதுக்காக இப்படி ஜலஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கேட்க, மெங்டி என்ன உளர்ற உன்னுடைய விங்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல என்கிட்ட, நான் ஒன்றும் ஜலஸ்லாம் ஆகல சரியா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. மாஸ்டர் நீங்க எதுக்கு இப்ப இந்த அளவுக்கு வந்து கோவப்படுறீங்க, அப்பெல்லாம் கோவப்படாதீங்க, என்கிட்ட எதுக்கு வந்து பேசுறேன், உன்னுடைய ஃபெய்யன் கிட்டே வந்து போய் பேசு, அவ தான் மென்மையான உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி மெங்கடி சொல்ல, மை பேபி கொஞ்ச நாட்கள்லயே வந்துட்டு குண்டான மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி ஹீரோ மெங்கடி கிட்ட பார்க்க, டே இதுரு டிசபிள் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, மாஸ்டர் நான் உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று வச்சிருக்கேன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கவிதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். வளைந்து செல்லும் பாதை ஒரு அமைதியான இடத்திற்கு செல்கிறது, இரு சிகரங்களுக்கு இடையே ஒரு சிறிய நதி ஓடுகிறது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கவிதையை சொல்லி முடிக்க, டே துரை டிசபிள் உன்னுடைய கையை நீ முதல்ல வந்து ஏற்றான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து கல்டிவேஷன் வந்து ஆரம்பிச்சிடறான். 2 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. ஹீரோ மெங்கடியோட மடியில் வந்து படுத்திருக்கான். மெங்கடியும் டே துரை டிசபிள் உங்ககிட்ட இந்த டிவைன் கிரேட் கோல்டி பவர் சீடு எனர்ஜி அது இருக்கதை நான் வந்து உணர்றேன் அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா மாஸ்டர் அது எம்பரர்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்ல, உனக்கு வந்து தெரியுமா எம்பரர் கிரேட்ஸ்னா என்னன்னு உனக்கு வந்து தெரியுமா, சொல்றேன் கேளு, லெஜெண்ட்ல சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒன்லி எம்பரர்ஸ் மட்டும் தான் கல்டிவேட் பண்ண முடியும் எம்பரர் கிரேட் சீடை, ஆமா
மாஸ்டர், அதனாலதான் என்ன எல்லாருமே எம்பரரோடைய அம்சம் போல இருக்கே அப்படின்னு என்ன சொல்றாங்க. ஓ, அப்ப நீ வந்து சியூரா தான் வந்து சொல்றியா எம்பரர் கிரேட் கோல்டி பவர் சீடை தான் நீ வந்து கல்டிவேட் பண்ற அப்படிங்கறத? அப்ப நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டேன். நான் உன்னுடைய தாவா பேலஸ்ல போயிட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், சரியா? பட் நான் உன்னுடைய தாவா பேலஸுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னா உன்னுடைய எல்லா சீக்கிரட்டையும் என்னால வந்து பார்க்க முடியும். உன்னுடைய தாவா பேலஸை எந்த நேரத்துல வேணாலும் என்னால தரைமட்டமாக்க முடியும். ஏன்னா நான் வந்து என்ட்ரி ஆவா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி மெயின்டி நம்ம ஹீரோ கேட்டா கேட்க, ஸ்டூபிட் உமன், நீ என்ன வந்து காயப்படுத்த போறியா? உனக்கு வந்து பார்க்கணும்னு ஆசை தான் தாராளமா பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுற. ஹீரோவோட நெஞ்சில வச்சு ஹீரோட தாவா பேலஸுக்குள்ள வந்துட்டு கிங் மேடி உள்ள வந்து போயிடுறான். இதுதான் அவனுடைய சி கான்ஸ்டியூஷன். இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பிரம்மாண்டமான அகலமான ஒரு சி கான்ஸ்டியூஷனை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு வறுமையான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும்போது அவன் இவ்வளவு பலசாலியா இருப்பதில்ல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் அவனுடைய தாவா பேலஸா இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அவனுடைய சி கான்ஸ்டியூஷன் மற்றும் அதர் சோரோ அது ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா அவனுடைய தாவா பேலஸ் மட்டும் ஏன் இப்படி சாதாரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிங் மேடி போய் பாக்குறாங்க. அந்த துரை சீடன் பொய் சொல்லல, உண்மையிலேயே அவன் டிவைன் கிரேட் கோல்டி பவரை தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி மெங்டி கூப்பிட அந்த இடத்துல டீமன்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி மெங்டி வந்து ஹீரோட நெஞ்சில் உள்ள வச்சு தாவா பேலஸ்குள்ள உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, அவனுடைய தாவா பேலஸுக்குள்ள நான் போனா அவனுடைய எல்லா சீரட்டையும் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப இருக்க கரண்டா ஜியோஸுடைய உடம்புல இருக்குது டீமன்ஸ் தான் அப்படிங்கறத நம்ம மெங்டி வந்து பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.